இங்கே இருந்து பார்க்கும்போதே முருகண்ட சில வந்து தேவைப்பாடு நான் அதோட மென்ஷன் பண்ணியிருக்கேன். முதலாவது இந்த ஆலயத்தை பற்றி யாரும் தெரிஞ்ச நீங்கள் இருந்தால் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வள்ளியம்மா கோயிலுக்கு வந்துட்டோம். பெரும் கஷ்டம் ஆரம்பித்த கும்பிட்றதுக்கு அதை மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லூர் ஆலயத்தில் தான் போகிறோம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா வவுனியாவுக்கு வெளுக்கிறோம் உயரமான முருகரை கும்பிட்றதுக்கு. அதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நல்லூர் ஆலயத்தில் தான் போகிறோம். நல்லூர் ஆலயமும் திருவிழா தொடங்க போகுது, கொடியேற போகிறான் நல்லூரான். அதை முன்னிட்டு இப்போ வேலையெல்லாம் நடக்குது, இங்கே பார்க்கக்கூடிய இருக்குது. இப்படியே காலனி தொடர்ந்து வேறுங்கோ. இப்போ பார்க்கலாம், இந்த சங்கப்பட்டி பாலத்திட்ட திருத்த வேலைகள் வந்து நடந்து கொண்டு இருக்குது. முருகண்டி பிள்ளையார் ஆலயத்துக்கு வந்துட்டோம். எங்கே போகிறோம்னா என்ன பார்க்குவீங்க. வீடியோ முழுமையாக பாருங்க தெரியும். நீங்கள் பார்க்குற ஆலயம் தான் பழைய முருகண்டி. நீங்கள் பார்க்குற ஆலயம் தான் பழைய முருகண்டி. இதாவது இப்போ இருக்க முருகண்டிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் ஏனியன் ரோட்டில் வவுனியா போகிற பக்கத்தில் வந்து பார்க்கக்கூடிய இருக்கும். அதான் மாங்குளம் சந்திக்கு போகிறதுக்கு நடுவில் இருக்குது இந்த முருகண்டி ஆலயம். இந்த முருகண்டி ஆலயத்தினுடைய இப்போ ஆலய வேலைகள் வந்து திருப்பணிகள் வந்து நடந்து கொண்டிருக்கதையும் பார்க்கக்கூடியா இருக்குது. இந்த ஆலயத்தை பற்றி யாரும் தெரிஞ்ச நீங்கள் இருந்தால் மறக்காமல் உங்களை கருத்துக்களை பதிவிடுங்கோ. இந்த ஆலயத்தில் நீங்கள் இப்போ கும்பிட்டு இருந்தீங்கள் அப்படின்டா தாண்டிக்குள்ளே போயிடறதுலேயே வந்துட்டோம். பேருந்து வரைபடத்துக்கு பார்த்துட்டோம். அப்படியே பார்த்தீங்கன்னா நேராக போய் அப்படியே வவுனியா சுற்றுவட்ட அதாவது வைத்தியசாலை அடியால் திருவண்ணாமலை பாதையால் போய்த்தான் நாங்கள் போகிறோம் அந்த ஆலயத்துக்கு. இப்படி காணொலியை தொடர்ந்து பாருங்க. இப்போ இங்கே பாருங்க, தலைக்கை பக்கத்துலாம் பஸ்ஸெல்லாம் தடுத்து விடப்பட்டிருக்கிறதா பார்க்கக்கூடியா இருக்குது.
தான் போகிறோம். முருகன் கோயிலுக்கு போகிற வழியிலே இதில் ஒரு சின்ன கோயில் இருக்குது. இது வந்து சிதம்பரபுரத்தில் நான் போய் கொண்டிருக்கிறோம். இது வந்து ஆசிகுளம் சிதம்பரபுரம், அதுக்கு அளவுக்கு போய் கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் கோயில் அடிக்கிட்ட வந்துட்டோம். பழனிமலை முருகன் கோயில் 1.2 கிலோமீட்டரில் இருக்கா. ஈழத்து பழனிமலை முருகன் ஆலயம். இப்போ என்ட்ரன்ஸுக்களால் உள்ளே போய் கொண்டிருக்கிறோம், நுழைவாயிலுக்களால். இந்த வீதி ஓரங்களில் பார்க்கல நித்தியலியானி பூமரங்கள் வந்து அதிகமாக வச்சிருக்கிறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி இந்தியாவில பக்கம் பார்த்தா அந்த மஞ்சள் ஒரு பூமரம் அதுவும் வந்து வச்சிருக்கணும். இனிமேல் ஆலயத்துக்கு செல்வோர் வந்து அதை பிடுங்கி கொண்டு செல்வதற்காக வச்சிருக்கணும்னு தெரியல. நாங்கள் இப்போ அப்படியே போய்கொண்டிருக்கிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, அப்போ நாங்கள் அப்புறம் காணொலிகள் உங்களுக்கு வரும். நாங்கள் வந்த நேரம் ஆலயத்தில் திருவிழா நடக்குது. இங்கே பாருங்க, இங்கே இருந்து பார்க்கும்போதே முருகண்ட சிலை வந்து அப்படியே தெரியுது, நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆலயத்தில் திருவிழா நடந்து கொண்டு இருக்குது. இப்போ போய் பார்ப்போம் என்ன மாயிண்டு. திருச்சிட்டம்பலம் முருகாடி அவர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் இவ்வாலயத்தினுடைய நிர்வாக சபையின் தலைவராக கடந்த 2 ஆண்டுகளாக பொறுப்பேற்றேன். உறுப்பினராகவும் உதவி செயலாளராக தற்போது தலைவராக இந்த ஆலயத்தினுடைய பரிணாம வளர்ச்சியில் நாங்கள் இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சி தொடர்பாக பல்வேறு விடயங்கள் வரலாறு தொடர்பாக முன்னர் திரு மாதவன் ஐயா கூறியிருந்தார். அதே அடிப்படையில் அந்த கருத்தொட்டியை நாங்கள் பயணிப்போம். தற்பொழுது இந்த ஆலயத்தினுடைய தேவைப்பாடு நான் அதை ஒருக்கா மென்ஷன் பண்ணிக்கிறேன். முதலாவது உங்களுக்கு குறித்து கொள்கிறேன். நான் இந்த 21 அடி பின்னால் இந்த முருகன் சிலை நாங்கள் கட்டக்குள்ள பெரும் கஷ்டப்பட்டு நாங்கள் ஆரம்பித்த சிற்பாச்சாரியர் ஒருவர், அதை முடித்து தந்த சிற்பாச்சாரியர் ஒருவர். பேரும் புகழும் யாருக்கு கிடைக்குமோ அவருக்கே அது சென்றடையும். அந்த வகையில் இந்த இறுதி வடிவத்துக்கு உயிர் கொடுத்தவராக சிற்பாச்சாரியர் கருணாமூர்த்தி ஐயா காணப்படுகின்றார். அவருக்கே இந்த பேரும் புகழும் சாரும். ஆனால் ஆரம்பித்தவர்கள் நானுங்க இந்த சிற்பாச்சாரிகள் ஆரம்பித்தார்கள். அது மாத்திரமல்லாமல் இந்த வரலாறும் ஒரு நீண்ட வரலாற்றை கொண்ட ஆலயம். அந்த வரலாறு ஆவணப்படுத்தல் என்பது சரியாக இடம்பெற வேண்டும். தனித்து ஒருவரை நாங்கள் பெயர் சுட்டி கூற முடியாத காரணம், ஒருவரை பெயர் சுட்டி கூறிவிட்டால் மற்றவர் கோபப்படுவார். அந்த அடிப்படையில் தான் பொதுமை அடிப்படையில் உன்னுடைய வரலாறும் இதற்காக பங்களிப்பு செய்துள்ள விவரங்களை நாங்கள் பகிர்ந்துள்ளோம். தற்பொழுது இந்த ஆலயத்தில் இந்த 21 அடி சிலை இருப்பது போன்று முருகனுக்காக ஒரு சித்திர தேரொன்று ஆரம்பிக்க இருக்கின்றோம். அந்த தேரினையும் ஆரம்பிப்பதற்கான நிதி உதவியினையும் அடைவலாகிய உங்களிடம் முன்வைத்துக் கொண்டு குறித்த வேலை திட்டத்திற்கு நீங்கள் பங்களிப்பு செய்ய வேண்டும் என வினயமாக கேட்டுக்கொள்வதோடு, தொடர்ச்சியாக இந்த ஆலயத்திற்கு சித்திர தேரொன்று இவ்வருடம் ஆவணி சதுர்த்தி அன்று 4 வேளை உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்க உள்ளோம். ஆலயத்தினுடைய தலைவர் என்ற அடிப்படையில் என்னுடைய பேர் மோகனமூர்த்தி தேவராசா. எனது தொலைபேசி இலக்கம் 077 15 10 275. இந்த தொலைபேசி இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஆலய வங்கி கணக்கு இலக்கத்தை நான் இறுதியில் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, அதில் நீங்கள் வங்கி கணக்கத்தை நீங்கள் வைப்பில் பணத்தினை வைப்பில் செய்ய முடியும். அது மாத்திரமல்லாமல் நீங்கள் செலுத்துகின்ற ஒவ்வொரு தொகைக்கும் தயவு செய்து பற்று சீட்டினை ஆலய நிர்வாக சபையிலிருந்து பெற்றுக்கொள்ளுமாறு வினயமாக
கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ச்சியாக இந்த ஆலயத்தோடு நீண்ட காலமாக பயணிப்பவர் திருவாளர் மாதவன் ஐயா. அவர்களுடைய கருத்து தற்பொழுது நடைமுறையில இதாக இருக்கின்ற ரெண்டிங்காக இருக்கின்றபடியா மேற்கொண்ட விஷயத்தை நாங்கள் அவரையும் உங்களுக்குரிய வரலாறும் இந்த ஆலயத்தினுடைய செயற்பாடு தொடர்பாக விஷயத்தை சொல்லுவார். என்னுடைய வேண்டுகோள் எல்லாம் அப்பனுடைய புகழ் உலகறிய பரவ வேண்டும். அதற்கான ஒரு அத்திவாரமாக இந்த 21 அடி முருகன் சிலை அது தரையிலிருந்து பிடத்தடையும் சேர்த்ததாக 21 அடி முருகன் சிலை காணப்படுகிறது. இதே போன்று இந்த தேரினையும் அமைப்பதற்கு உங்களுடைய உதவி தேனும் வினயமாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாதனைகளுடன் மலை ஏற வேண்டாம்னு சொல்லினா இந்த ஆலயத்துக்குன்னா 2ஆம் தரம் பாரன். முதல் வந்து என் ஃப்ரெண்ட் ஒரு ஆளோட வந்தேன் நான். இப்போ 2ஆம் தரம் இந்த ஆலயத்தினா முருகர் சிலையை பார்க்குறதுக்காக பாரோம். குழந்தை பிள்ளைகளோட எல்லாம் மேலே ஏறி நம்ம பாருங்க. கோயிலுக்குள்ள போயிட்டு வந்துட்டீங்களா? நாங்கள் வந்த நேரம் மத்தியானம் ஆயிட்டுது. இப்போ ஆலயத்தில் பூசை நடந்து கொண்டு இருக்குது. चंद्रमागदेवताय नमो नमः। राजाधिराजाय प्रसज्य सागिने नमो भजम्। वैश्रवणाय ऊर्वकेशमे गामान् ईश्वरीगं सर्वभूतानां कुक्कुटध्वजं कुङ्कुमाङ्गं कुङ्कुमप्रभुनाथमूर्तये। ओम श्री देवता अधिसुंदरनाथक देवताय मूर्तये अखिल सरासरनाथमूर्तये भूलोक भुवल्लोक सर्वलोक नन्दलोक सप्तराजक देवनाथमूर्तये। ओम श्री देवता अभिलक्ष्य परणिमुरुगन सहितोपकालीत्यर्थः श्री देवता अलंकार उत्सवकालीत्यर्थः त्रिकोण नक्षत्र पर्यन्तकालीत्यर्थः दीपोत्सवकालीत्यर्थः वराहनाम संवत्सरः प्रथम द्वितीय तृतीय चतुर्थः कालस्यर्थः श्री देवनाथमूर्तये। ओम श्री देवता सुब्रह्मण्येश्वर स्वामीनाथमूर्तये। ओम श्री महामाध्यानकाल वसंत मंडल पूज अरिष्टान कालीत्यर्थ सकल भक्त अडियार्गल नामिक उभयदत्तो नामिक विभागसवीर नामिक सर्वकुटुम्बस्य इदं देवताग प्रार्थना काली दिगोदा षष्ठी वर्तते। ओम श्री देवताः पूजाति भवन्तु महत्तरान्ते। அல்லது பழனி முருகன் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா முருகன் சிலை எப்படி இருக்கிறான்னு சொல்லி பழனி முருகன் ஆலயத்திலேருந்து பார்த்தீங்கன்னா சுற்ற வர இருக்க மலையில் வந்து பார்க்கக்கூடிய இருக்கும். இவர் கீழே போகிற வீதி எல்லாம் இதுலேருந்து பார்க்க அழகாக இருக்குது. வெற்றிவேல் முருகனுக்கு இவ்வாலயமானது 1996ஆம் ஆண்டு காலப்பகுதிக்கு யுத்த காலத்துக்கு, அதாவது இடம்பெயர்வுக்கு பின்பு இந்த ஆலயமானது இங்கு வந்து சில அடையாளங்களை கண்டு, முருகனுடைய அடையாளங்களை கண்டு இந்த ஆலயம் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது.
இந்த ஆலயம் பார்த்தீர்களானால் நிறைய அதாவது பக்தர்கள் அதாவது நிறைய தொண்டர்கள் இந்த ஆலயத்துக்காக நிறைய உழைத்திருக்கின்றார்கள். ஒரு சிலர் வந்து சமாதி அடைந்துள்ளார்கள், ஒரு சிலர் இன்னும் இருக்கின்றார்கள். இவர்கள் பார்த்தீர்களானால் இன்னும் இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சி பரிமாணங்களில் பல உதவி திட்டங்களை அல்லது ஒத்தாசைகளை வழங்கி வருகின்றார்கள். அந்த வகையில் இவ்வாலயம் ஒரு அதாவது இந்தியாவில் பழனிமலை, இலங்கையிலே ஈழத்து பழனிமலைகள் என பெயர் அழைக்கப்படுகின்றது. இவ்வாலயம் சில பக்தர்களுடைய மிக கஷ்டத்தின் மத்தியிலே இவ்வாலயத்தை வந்து மெருகூட்டியுள்ளார்கள். அதாவது அபிவிருத்தி பணிகளை, திருப்பணிகளை செய்துள்ளார்கள். அந்த வகையில் இன்னும் இந்த ஆலயமானது இன்னும் பல அபிவிருத்திகளை அடைய வேண்டியுள்ளது. இவ்வாலயம் வந்து வடமாகாணத்தில் பார்த்தீர்களானால் மிக உயர்ந்த மலை மீது அமர்ந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 422 படிகளை கொண்ட மலை. கிட்டத்தட்ட 300 மீட்டருக்கு மேல் உயரத்தில் உள்ள இந்த மலையானது மிக அற்புதமான மூலிகைகளை இங்கு மலையில் பார்க்கலாம். நாங்கள் இங்கு இருக்கக்கூடிய காற்றுகள், அதாவது மகரந்த காற்றுகள் வந்து இங்கு சுவாசிக்கும் பொழுது இங்கே பலதரப்பட்ட நோய் பீனிகள் அகன்று போகின்றது. இங்கு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கிட்டத்தட்ட ஒரு மனிதனுடைய உயரத்திலே இங்கே காட்சியளிக்கின்றார். முதலிலே நாங்கள் இயற்கை வழிபாடுகளை தொடர்ந்து வேல் வழிபாட்டை தொடர்ந்து அதன் பின்பு உருவ வழிபாட்டை நாங்கள் இங்கே செய்கின்றோம். இங்கு குறிப்பாக பூசகர் வழிபாடும் பூசகருடைய பூசை செய்கின்ற பணிகளும் அந்தணர்களுடைய பூசை செய்கின்ற பணிகளும் இங்கே நடைபெற்று வருகின்றது. இங்கு புலம்பெயர்ந்த நாடுகளிலே இருக்கக்கூடியவர்கள் இவ்வாலயத்தை பார்த்து இங்கு இருக்கக்கூடிய அபிவிருத்தி பணிகளை மேலும் செய்வதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். நாங்கள் ஒன்றை குறிப்பிட விரும்புகின்றோம். நிர்வாகம் என்பது காலத்தின் தேவை கருதி மாற்றங்கள் செய்யப்படும். ஆனால் பக்தர்களும் உபயக்காரர்களும் நிரந்தரமாக இங்கே தொடர்ச்சியாக இந்த பணியிலே இருக்கின்றார்கள். ஒவ்வொரு ஆண்டுகளிலும் ஒவ்வொரு பணிகளை இங்கே ஒவ்வொரு நிர்வாகத்தினரும் வரும் பொழுது செய்து வருகின்றார்கள். அற்புதமாக அழகாக இந்த ஆண்டு பார்த்தீர்களானால் அற்புதமான ஒரு 21 அடி முருகன் சிலையை வந்து இங்கே அமைத்திருக்கின்றார்கள். இந்த வருடத்துக்கானது அபிவிருத்தியில் இங்கு பல அபிவிருத்திகளை செய்யும் பொழுது நாங்கள் குறிப்பாக இங்கே வந்து சாதாரணமாக 50,000 செய்யக்கூடிய ஒரு திருப்பணியானது கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய் தேவைப்படுகிறது. ஏனென்றால் அதை அடிவாரத்திலிருந்து இங்கே மேலே கொண்டு வந்து செய்யும் பொழுது அந்த பணியானது அதிகமான பணங்கள் தேவைப்படுகின்றது. ஆகவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இங்கே வருகின்ற பக்தர்கள் எங்களுக்கு மிகவும் நிறைய உதவிகளை செய்கின்றார்கள். அடிவாரத்திலிருந்து பூசைக்கான பொருளாக இருக்கட்டும், திருப்பணிக்கான பொருளாக இருக்கட்டும், அல்லது கட்டுமான பணிகளுக்கான பொருட்கள் அனைத்தையுமே இது கொண்டு வந்து தருகின்றார்கள். அவர்களை நாங்கள் என்றும் மறப்பதில்லை. அவர்களால் தான் இந்த ஆலயம் வளர்ச்சி பரிமாணத்தை எட்டுகின்றது. நான் முதலிலே கூறியது போல இவ்வாலயமானது பலருடைய கைங்கரியத்தினால் 1996ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு ஆலயமானது உருவாக்கப்படவில்லை. அடையாளங்களை கண்டு, முருகனுடைய அடையாளங்களை கண்டு இந்த ஆலயமானது மெருகூட்டப்பட்டது, அபிவிருத்தி பணிகளை எட்டியது. தொடர்ச்சியாக பலருடைய அபிவிருத்தியின் கீழேயே இவ்வாலயமானது நடைபெற்றிருக்கின்றது. அந்த நேரத்தில் அந்த ஆலயத்தினுடைய அன்றைய காலத்தில் இருந்து இந்த அபிவிருத்தி பணிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கியவர்கள் ஒரு சிலர் சமாதி அடைந்து விட்டார்கள், ஒரு சிலர் இன்னும் சிலர் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். புலம்பெயர்ந்த நாடுகளிலே, வெளிநாடுகளிலே தாங்கள் பணிகளுக்காக சென்றிருக்கின்றார்கள். அத்தனை பேரும் இந்த ஆலயத்துக்காக உழைத்தவர்கள். ஆகவே இந்த ஆலயம் வந்து மீண்டும் வளர்ச்சி பெற வேணுமாயின் இன்னும் அனைவருடைய ஒத்துழைப்பும் வேணும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. அனைவருடைய திருப்பணியையும் இந்த ஆலயம் எதிர்பார்த்து காத்திருக்கின்றது. இவ்வாலயம் நான் வடமாகாணத்தில் மிக முக்கியமான ஆலயமாக கருதப்படுகின்றது. முருகனுடைய ஆலயம் உங்களுக்கு தெரியும், குண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக அமையட்டும் என்பார்கள். அந்த வகையிலே குண்டிருக்கும் இடத்திலே இந்த ஆலயம் அமைந்திருக்கின்றது. இவ்வாலயத்துக்காக தங்களால் முடிந்த திருப்பணிகளை மேற்கொள்வதற்கு அனைவருக்கும் நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். அனைவரும் வந்து இந்த திருப்பணியிலே பங்கு பெற்றி கலந்து இந்த திருப்பணியிலே தொடர்ச்சியாக வளர்ச்சி பரிமாணங்களிலே கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டு இவ்வாலயத்தை தொடர்ச்சியாக அபிவிருத்திகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
உற்சவ காலங்களில் பார்த்தீர்களான ஆரம்ப காலங்களில் 30 நாட்கள் திருவிழாக்கள் நடைபெற்றது. ஆடி அமாவாசை கொடியேற்றப்பட்டு பௌர்ணமி அதாவது பருவத்திலே தீர்த்தம் என்ற அடிப்படையிலே நடந்தது. இப்பொழுது அது அடுத்ததாக 15 நாட்கள் நடைபெற்று தற்பொழுது 11 நாட்கள் நடைபெற்று வருகின்றது. அத்தோடு தைப்பூசம், வைகாசி விசாகம், கந்தசஷ்டி பெருவிழா போன்ற திருவிழாக்கள் இங்கு விசேடமாக நடைபெற்று வருகின்றது என்பதை நான் இந்த இடத்தை குறிப்பிடுகின்றேன். தொடர்ச்சியாக நிறைய உபயக்காரர்களுடைய பங்களிப்போடு இந்த உற்சவங்கள் அல்லது இந்த விழாக்கள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது என்பதை இந்த இடத்தில் குறிப்பிடுகிறேன். ஆலயத்தின் இடதுபுறம் பார்த்தீங்கன்னா வள்ளியம்மா கோயில் இருக்குது. இது ஒரு மலை குன்றுலான் இருக்கதை பார்க்கலாம். இந்த ஆலயமும் மலைக்குன்றுலான் அமைஞ்சிருக்குது. அந்த வள்ளியம்மா கோயிலை தான் நான் போய்கொண்டிருக்கிறேன். இந்த மலை அடிவாரத்திலிருந்து நடந்து வரக்கூடிய அடிவாரங்களை ஏற்றிக்கொண்டு செல்வதற்கு பஸ் ஸ்டாண்ட் நிற்கும். அந்த பஸ்ல எல்லாருமே ஏறி பேருந்தில் ஏறி கந்தசாமி ஆலயத்தை சென்றடைந்து அங்கிருந்து நாங்கள் நடைபயணியாக வருகை தருவோம் என்ற விடயத்தினையும் எங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். அனைத்து நடந்து வர விரும்புகின்ற அடியாளர்கள் காலை 5 மணி அளவில் அதிகாலை 5 மணி அளவில் மலை அடிவாரத்தில் வர வேண்டும் என்ற வினயமாக கேட்டுக் கொள்கின்றோம். உங்களை அழைத்து செல்வதற்காக பேருந்து ஒன்று நிற்கும். அந்த பேருந்து ஏறி நாங்கள் கண்டுகாணிக்கு நகரினை சென்றதென்று அங்கிருந்து நடந்து வருவோம் என்ற தகவல்படுத்திக் கொள்கின்றோம். வள்ளியம்மா கோயிலுக்கு வந்துட்டோம். நேற்றைய தினமும் நேற்றைய முந்தைய தினமும் ஆலய பூஜை சிறப்பாக இடம்பெற்றது. ஆலய பூஜை சிறப்பாக இடம்பெறுவதற்கு அப்படி அழகா இருக்குன்னு பாருங்க. அடிக்கடி